ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ்ட் ஒரே ஒரு நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப் டே. இந்த சாட்டர்டே நம்ம மார்னிங்ல இருந்து இருக்கிற நேரத்தை லாஸ்ட் டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துட்டு பார்த்தோம்னாலே நம்மளால 80+ இருந்து 90+ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாரும் மோரோவர் படிச்சுட்டும் இருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் லாஸ்ட் டே மட்டும் ரிவிஷன் பண்ணலாம்னு வச்சிருப்பீங்க. அந்த ரிவிஷனுக்கு ஏற்ற சம்ஸ் தான் இந்த நான் கொடுத்துருக்கிற இந்த சம்ஸ். முக்கியமா புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா கொடுத்துருக்கிற அந்த 14ல 13 வந்து புக் பேக்ல இருந்தா கேட்பாங்க. அந்த ஒண்ணுமே பார்த்தீங்கன்னா சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 13 புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்க எடுக்கணும்னா புக் பேக் 1 மார்க்ஸ் தரவா ஃபுல்லா படிங்க. எல்லா லெசன்லயும் இருக்கிற 1 மார்க்ஸை கம்ப்ளீட்டா படிங்க. 2-3 தடவை படிச்சாலும் தப்பில்லை. கிராஃப் ஜாமெண்ட்ரி கண்டிப்பா எல்லாமே போட்டு பார்க்கணும். ஜாமெண்ட்ரியில 3 ஜாமெண்ட்ரி டைப் இருக்கு. அதுல 2 பார்த்தா கூட போதும். கண்டிப்பா டேன்ஜென்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிராஃப்லயும் 2 பார்ட் இருக்கு. 2 ஒரே ஒரு டைப் மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதும். தியரம்ல இந்த 3 தியரம் கண்டிப்பா பார்க்கணும். 5 மார்க் நீங்க எழுதுறீங்கன்னா. ஏன்னா இதுல 3மே எது வேணா கேட்பாங்க. அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. 3த்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல வரும். ஓகேங்களா? இதுல ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம். நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃப் எழுதி டயக்ராம் வரைஞ்சி தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. ரொம்ப பெருசாலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி 2 மார்க்ல பார்த்தீங்கன்னா இந்த சீவாஸ் தியரமும் மெனாலஸ் தியரமும் கேட்பாங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இது சம்பந்தமா ஒரு கொஸ்டினும் இருக்கும். ஒரு எக்ஸசைஸ்ல ஒரு கொஸ்டின், எக்ஸாம்பிள்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். மெனாலஸ் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுவுமே நீங்க போட்டு பார்த்தீங்கனாலே 2 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், அந்த சாப்டர் வைஸாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை சாப்டர் வைஸாக சிலது குறிப்பிட்டு படித்தாலுமே சரி. இப்போ வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கணும், செகண்ட் சாப்டர் பார்க்கணும். தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதாவது இந்த ஸ்கொயர் டிவிஷன் மெத்தடு, அந்த அந்த மாதிரி ஜிசிடி எல்சிஎம் இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே போட்டு பார்க்கணும். முக்கியமாக மேட்ரிக்ஸ் போட்டு பார்க்கணும். அணிகள் இருந்துச்சுன்னா அணிகள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாமெண்ட்ரியும் உங்களுக்கு தெரியும். ஜாமெண்ட்ரியில சில சம்ஸ் ஸ்லோப்பு அதெல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில சில சம்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ரிக்னாமெண்ட்ரி நீங்க பார்க்கணும்னா பாருங்க, அதர்வைஸ் அது வேண்டாம். அதுக்கப்புறம் மென்சுரேஷன்ல 7.1 7.2 பார்க்குற மாதிரி இருக்கும். 7.2 தான் வால்யூம். 7.3ல வந்து நம்ம 2 ஷேப்பை இன்க்ளூட் பண்ணி 7.4 பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பாக மாற்றி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சம்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் கொடுத்துருக்கேன். அதை மட்டுமே போட்டு பார்த்தா போதும். மென்சுரேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் வெறும் ப்ராபபிலிட்டி பார்த்தா கூட போதும். அந்த டைஸ் சம்மு, காயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த பால்ஸ், இந்த மாதிரி 3 சம் 4 சம் 5 மார்க்ஸில் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் 8 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? 8 5 மார்க் தாராளமாக அட்டன் பண்ண முடியும் இதில் கொடுத்துருக்கிறது. ஸோ இதோட பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லாஸ்ட் இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி இப்போ பாருங்கள். மொத்தத்தையும் ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களால் மேக்ஸிமமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் வரதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் நோட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.